மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, இந்த மக்கள் சக்தி சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டு கொடுத்து ஐப்பை தட்டுங்க. ஏன்னா மக்கள் சக்தி சேனல் நல்ல விஷயங்களை தான் பேசும். வேறு எந்த மக்களுக்கு உபயோகமான விஷயங்கள் தான் பேசும். நாட்டு நடப்பை பேசும், மோட்டிவேஷன் உற்சாகப்படுத்துதல் பேசும், பெண்களுக்கு உற்சாகப்படுத்துதல் பேசும், தவறு செய்யும் பெண்களை தட்டி கேட்கும், தவறு செய்யும் ஆண்களை தட்டி கேட்கும், தலைவர்கள் தவறு செய்தால் சொல்லி காட்டும். அதனால் மக்கள் சக்தி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி ஒரு வீடியோ பார்க்குறது உங்களுக்கு நன்மை. சரி, இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா, ஒரே 3 நாள் வைரல் ஆச்சு இல்லையா விஜயோட உறவு இன்னொரு நடிகையுடன். அது ஒரு நிகழ்ச்சியில் பார்த்திபனுக்கு பொன்னியின் செல்வன் கேரக்டர் குந்தவை கேரக்டரை போட்டப்ப இந்த குந்தவையே போய் குந்த வைக்க சொல்லுங்கள் வீட்டிலையே அப்படின்னு பார்த்திபன் பேசியிருக்கார். அது பேசினதுக்கு திரிஷா கண்டனம் கொடுத்தார்கள். அப்பொழுது கூட நான் திரிஷாவிற்கும் அந்த நடிகைக்கும் கண்டனம் கொடுத்தேன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த பார்த்திபனை கேட்குறேன், நம்ம சொல்கிறதுக்கு என்ன லாய்க்கு? நம்ம வீட்டில் குந்த வைக்க முடிஞ்சுதா? நம்ம வீட்டில் பெண்களை குந்த வைக்க முடிஞ்சுதா? இல்லை. ஏன் நீ பெண்ணை தான் கேள்வி கேட்டு குந்த வையும்பையா? ஏன் அங்கே ஒரு தலைவன் சொல்லிட்டு வெளியில் தருதலையாக திரிஞ்சுட்டு அவன் பொண்டாட்டியை பார்த்துக்காம வெளியில் அது ஒர்த்து இல்லைன்னு சொல்லி இவங்களோட திமிரா வெளியில் வந்தானே, அவனை நீ இப்போ வந்திருந்திருக்க வேண்டாம், நீ வீட்டில் குந்தி இருக்கலாம், நீ ஒர்த்து இல்லை, நீ தலைவனாக ஒர்த்து இல்லைன்னு ஏன் ஒரு ஆணை பார்த்து உனக்கு கேட்க நாதி இல்லாமல் போச்சு? மிஸ்டர் பார்த்திபன் கேட்குறேன், நீங்கள் அவரை பார்த்து ஏன் ஒரு வார்த்தை கேட்கல? அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? பெண்கள் மேலே பழியை போட்டு பெண்களே தான் தவறு செய்கிறார்களா? இங்கே 2 பேரும் தானே தவறு செஞ்சுருக்காங்க. அது தவறுன்னு இன்னும் ப்ரூவ் ஆகலை. இங்கே 2 பேர் தானே அந்த இதில் செயலில் ஈடுபட்டாங்க. ஒத்தரை குந்தவைன்னு சொன்ன உங்கள் வாயி ஏன் அவர் தலைவராக வரான்? அவன் பெரிய நடிகனாக இருந்து நீ தலைவராக வர, உன் குழந்தைகளை போய் பார்த்துட்டு நீ வீட்டில் குந்து ஒழுங்காக இருன்னு ஏன் நீ அவரை சொல்லலைப்பா? அந்தால நீ ஏன்பா சொல்லலை? பார்த்திபன் ரொம்ப மோசம். ஒரு கமெண்ட்டு கொடுங்க, ஆனால் 2 பேருக்கும் நீதி உள்ள கமெண்ட்டாக இருக்கணும். ஒருத்தர் இப்போ தொடர்ந்து 2 வீடியோ வெளியிடுறீங்க அவங்கள திரிஷாவை பற்றி தவறாக பேசி. தைரியம் இருந்தால் நீங்கள் ஒரு ஆம்பளையாக இருந்தால், பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பவராக இருந்தால் முதல்ல உன் வீட்டு பெண்களை குந்த வைக்க முயற்சி பண்ணியிருந்துருக்கணும். முடியல. சரி, இப்போ நீங்கள் நியாயத்தை தட்டி கேட்குறீங்க, கரெக்டு. அது 2 பேரையும் கேளு, இவனையும் கேளு, இவரை கேட்குற வீடியோவையும் அனுப்பு பார்ப்போம். ஆகையால் நீங்கள் இப்போ உங்கள் வாயை பொத்த வைச்சா போதும் பார்த்திபன். நீங்கள் அவங்கள குந்தவைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வாயை பொத்த வச்சுக்கோங்க. அவங்கள நாங்களும் சொல்லிட்டோம், நீ குந்தவைன்னு இவர் சொன்னதும் தப்பில்லை, நீ அடுத்த வீட்டில் போய் குந்த வச்சுக்காத, இதெல்லாம் நாங்களும் சொல்லியிருக்கோம், விஜயையும் திட்டியிருக்கோம். ஆனால் நீங்கள் விஜயை பற்றி ஏதாவது வார்த்தை சொன்னீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. மக்கள் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியாயத்தை பேசுவோம் நாம்.